Dear friends, MS Word documentல கலர்ஃபுல்லான ஹெட்டிங்ஸை க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு MS Word டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்ட்ராக இருக்குது. இங்கே மேல் பகுதியில் ஹெட்டிங்கை என்ட்ரு பண்ண ஸ்பேஸ் இல்லை. நாம் இப்போ ஹெட்டிங்கை என்ட்ரு பண்ண ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட் லைனுக்கு முன்னாடி மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே கர்சர் பிளிங்க் ஆகிறத பார்க்கலாம். இப்போ நான் கீபோர்டில் 2 தடவை என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே மேல் பகுதியில் ஹெட்டிங் என்ட்ரு பண்ண தேவையான ஸ்பேஸு தெரியுது. இப்போ நான் இங்கே மேல் பகுதியில் மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே கர்சர் பிளிங்க் ஆகுது. இப்போ இதோட ஹெட்டிங்கை என்ட்ரு பண்ண போகிறேன். இதோட ஹெட்டிங் தமிழ் வெப் வாத்தியார். இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ தமிழ் வெப் வாத்தியார்னு ஹெட்டிங்கை என்ட்ரு பண்ணிவிட்டேன். இந்த ஹெட்டிங் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் லெஃப்ட் சைடு ஒட்டி இருக்குது. இதை இங்கே சென்டருக்கு கொண்டு வரணும். அதுக்கு இந்த பேராகிராஃப் குரூப்பில் இந்த சென்டர் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த ஹெட்டிங் சென்டருக்கு வந்துடுது. இப்போ நான் இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்டை மாற்றுறேன். இப்போ கேலிபரியில் இருக்குது, அதை மாற்றி ஏரியல் பிளாக்கை செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இதோட சைஸை கூட்டணும். அதுக்கு நான் இங்கே இன்க்ரீஸ் ஃபாண்ட் சைஸ் பட்டன் மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு விட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஃபாண்ட் சைஸு கூடுது. இப்போ தேவையான அளவு ஃபாண்ட் சைஸு கூட்டியாச்சு. இப்போ இதில் கலரை அப்ளை பண்ணணும். அதுக்கு இங்கே ஃபாண்ட் கலருங்கிற இந்த பட்டனை ஓப்பன் பண்ணி இதில் கிரேடியன்ட் உள்ளே போய் மோர் கிரேடியன்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த டாக்குமெண்ட்டோட ரைட் சைடில் ஃபார்மேட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்னு இந்த மாதிரி தெரியுது. இதில் கிரேடியன்ட் ஃபில்லை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த கிரேடியன்ட் ஸ்டாப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் தெரியுது. அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதாவது இடையில ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த செகண்ட் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கலரை ஓப்பன் பண்ணி சிவப்பு கலரை அப்ளை பண்ணுறேன். அடுத்துள்ள பட்டனை, அதாவது 3வது பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் க்ரீன் கலரை அப்ளை பண்ணுறேன். அடுத்து 4வது பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு பட்டனை செலக்ட் பண்ணி இதில் பர்பிள் கலரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பல கலரில் நல்லா வித்தியாசமாக நல்லா தெரியுது. இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா இது உள்ள 4 ஆப்ஷன் இருக்குது. லீனியர், ரேடியல், ரெக்டாங்குலர், பாத்துன்னு. பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம்னா இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதுக்கு கீழே அண்டர்லைன் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் இந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அண்டர்லைன் பட்டனை ஓப்பன் பண்ணி இதில் உள்ள அண்டர்லைனை நாம் செலக்ட் பண்ணணும். இதில் இல்லாத அண்டர்லைன் வேணும்னு விரும்புனீங்கன்னா இந்த மோர் அண்டர்லைன்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபாண்டுன்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் அண்டர்லைன் ஸ்டைலை ஓப்பன் பண்ணி இதில் தேவையான ஸ்டைலை நாம் செலக்ட் பண்ணலாம். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் கலரை அப்ளை பண்ணலாம். நான் சிவப்பு கலரை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் கர்வ்டு டபுள் அண்டர்லைன் இன்சர்ட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே மட்டும், அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழே மட்டும் அண்டர்லைனை அப்ளை பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அண்டர்லைனை ஓப்பன் பண்ணி இதில் மோர் அண்டர்லைனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் அண்டர்லைன் ஸ்டைலை ஓப்பன் பண்ணி இது உள்ள வேர்ட்ஸ் ஒன்லிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாம் விரும்பின கலரில் சிங்கிள் அண்டர்லைன் அந்த வார்த்தைகளுக்கு கீழே மட்டும் தெரியும். இப்போ நான் இந்த ஃபார்மேட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.